புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாசியோடும் தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்தாலும் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடும் தமிழகத்திலே ஒரு 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நான் எடப்பாடியாருடைய நல்ல ஆதரவோடு நடைபெற்ற தேர்தலிலே எனக்கு பவானி தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தந்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எனக்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், கழகத்துடைய முக்கிய பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சி நண்பர்கள், அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சி, அதேபோல் பிஜேபி, அமமுக போன்ற சகோதரர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடன் மிக சிறப்பாக இரவு பகல் பாராமல் பாடுபட்ட கழகத்துடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதும் குறிப்பிட்ட சொல்லுவது போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் தொகுதிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எங்கள் தொகுதிக்கு நாங்கள் எம்எல்ஏ பண்ணிருக்கு, அதை வச்சு நாங்கள் என்ன அடிப்படை தேவையானவோ அதை செய்ய போகிறோம். பொதுச்செயலரை சந்தித்து என்ன பேச போகிறீங்க? அடுத்த நடவடிக்கைகள் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் இருந்தாலும் நாங்கள் இன்னும் 5 ரூபாய் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், 4 ரூபாய்க்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மக்கள் புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் 100 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் இளைஞருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதனால் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் நல்லபடியாக ஆட்சி செஞ்சால் நல்லது தான், சந்தோஷம். அது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி செய்கிறாங்கன்றது. இந்த திமுக 5 ஆண்டுகளில் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், பேருந்து விலையில்லா பேருந்து, இந்த மாதிரி என்னென்னமோ திட்டங்கள்லாம் சொல்லி ஆட்சி செஞ்சாங்க. நாங்கள் தான் மறுபடியும் திராவிட மாடல் 2.0 அமையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கடும் தோல்வி அதெல்லாம் வெறும் வெற்றி விளம்பரம் தானே 5 ஆண்டுகளாக நடத்துகிறாங்க. எதுவும் மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யலையே. எல்லாம் சும்மா உங்களோட முதல்வர், தொகுதியில் முதல்வர், உங்கள் வீட்டில் அப்பா அம்மா என்னென்னமோ சொல்லியெல்லாம் கேட்டானா அது வெற்றி விளம்பரம் தானே. மக்கள் அவங்களுக்கு திருப்தி அன்றைக்கி எந்த ஒரு அடிப்படை வேலையும் செய்யலையே. ஏன்னா கரண்ட் கட்டினால ஏகப்பட்ட இன்றைக்கி தண்ணி பிரச்சனை நம்ம பெருசாக இருக்குது. கரண்ட் இல்லாமனாலும் ஆற்றுல தண்ணி ஓடுறதில்ல. ஆனால் தண்ணி எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போய் சேர்றதில்ல. இன்றைக்கி இந்த வறட்சி காலத்தில் ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் தாவேகா தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. திமுக அவங்க தான் எதிர்த்தாங்க. அதுக்கு அடுத்த மாற்று நீங்கள் தான் இருக்கீங்க. கூட்டணி செய்யறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் ஆட்சி அது நம்ம எதிர்கட்சி தலைவர் கட்சியோட பொதுச் செயலாளர் தான் கேட்கணும். அவங்க தான் எங்கள் விருப்பம், பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாங்களோ அது எங்களுடைய விருப்பம். ஆட்சிக்கு வராத ஒரு ஆட்சிக்கு வருவார் எதிர்பார்ப்பு பலரிடம் இருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சொல்கிற மாதிரி அதை நாங்கள் எதிர்பார்த்தாங்க. நிறைய வருவான்னு எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கி அவங்களுக்கு பெருவாரியான வாக்கு அளிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. சினிமா கவர்ச்சின்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே மக்கள் சினிமா கவர்ச்சி தான், வேறு என்ன இருக்குது? சினிமா கவர்ச்சியில்னா வேறு என்ன இருக்குது சொல்லுங்களேன்? சாதாரண விஜய் யாருக்கு தெரியும்? நீங்களும் திமுகவும் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசு மக்களுக்கு செய்து 2 பேருமே செய்திருக்கீங்க. தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு 2மே காரணம். ஆனால் மக்கள் 2 பேரும் புறக்கணிச்சுட்டு புதிதாக வந்தவர். அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி முதல்ல இளைஞர் எதிர்பார்ப்பு, அப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பின்னாடி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், மூத்த அரசியல்வாதியாக அமைச்சராக இருந்திருக்கீங்க, மக்கள் எதிர்பார்க்கிற நல்ல ஆட்சி செய்யணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாட்சியோடும் வாழ்ந்து மறைந்தாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்ல ஆட்சியோடும் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய நல்ல ஆதரவின் பேரிலே நடைபெற்ற சிறப்பான தேர்தலிலே பவானி தொகுதியிலே என்னை வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும், எனக்கு தேர்தலிலே மிக அரும்பாடுபட்ட கழகத் தொண்டர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், சார்பணியுடைய பொறுப்பாளர்கள், அதேபோல் பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள், இரவு பகல் பாராமல் எனக்கு பாடுபட்ட என்னுடைய அருமை சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுச்செயலாளர்கிட்ட பேசுனீங்க, வெற்றி பெற்ற பிறகு என்ன சொன்னார்? பொதுச்செயலாளர்னு பேசல, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் பேசணும். எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க உங்களுக்கு? நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம தொகுதியில் நாங்கள் இப்போ 4வது முறையை ஜெயிச்சிருக்கிறோம். 5 முறையில் 1 முறை தோல்வியிட்டால் 4 முறை ஜெயிச்சிருக்கிறோம். அது சந்தோஷமாக தான் இருக்கும். கடந்த முதல்வர் அந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய ஆட்சி நிலைமை உங்களுக்கே தெரியும். எந்த மாதிரி ஆட்சி நடத்துனா உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் அவங்க தோல்வி சந்திச்சிருக்காங்க. விஜய் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைச்சீங்களா? இந்த எழுச்சிக்கு காரணம் என்ன?
எழுச்சி காரணம் மக்களுடைய மனநிலை, இளைஞர்களுடைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்காக அவங்க போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி ஒரு ஆட்சி நடக்கிறாங்கன்னு நல்லா பார்த்து பார்ப்போம். இவ்வளவு பணபலத்தையும் மீறி அவர் ஜெயிச்சிருக்காரு, பல இடங்களில் கொடுக்கப்பட்ட பணபலம்ன்றது எல்லா இடத்துலையும் எடுபடாது இல்லை, ஒரு சில இடத்துல எடுபடும், ஒரு சில இடத்துல எடுபடாது. அதனால் அது மெஜாரிட்டி வரல, மெஜாரிட்டியும் வரல. மெஜாரிட்டி அப்புறம் நீ அவங்க அப்புறம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ கூட்டணி சேர்த்துவாங்கல்ல. விஜய் புதுசு அரசு இருக்கு, நீங்க என்ன என்ன சொல்ல கூட்டணிக்கு விரும்புறீங்க? வாய்ப்பு இருக்குங்களா? ஆ? அதிமுக இது கூட்டணி வாய்ப்பு அது மாதிரி வாய்ப்பு அது பொதுச் செயலாளர் தான் கேட்கணும். அவங்க தான் சொல்லுவாங்க அதுக்கு பதில். இது மிகப்பெரிய கேள்விக்கு நாங்கள் சொல்ல முடியாது. அந்த அரசியலில் கத்துக்குட்டி இருக்கக்கூடிய விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் நல்லா ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன்.